இந்த காலத்தில் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் அதிகம் வருகின்றன. குறிப்பாக தலையில் பொடுகு உருவாகுதல் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு ஆய்வின்படி உலக அளவில் பாதி பேருக்கு இந்த பொடுகு பிரச்சனை பாலினம், வயது, நாடு, இனம் என எந்த பாகுபாடுமின்றி வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த காணொளியில் பொடுகு நீக்குவதற்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய மருத்துவ முறைகளை பற்றி பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய். நாம் இயல்பாகவே தேங்காய் எண்ணெயை தலைக்கு தேய்த்து தலையில் பயன்படுத்தத்தான் செய்கிறோம். அதனை தினமும் பயன்படுத்த வேண்டும் என்பது அவசியமானதாகும். பொடுகை நீக்குவதற்கு இயற்கையான மருத்துவ பொருள் தேங்காய் எண்ணெய் ஆகும். உங்களுடைய தலையில் நீர்ச்சத்து அதிகரிப்பதோடு வறண்ட பகுதி உருவாகாமல் பாதுகாத்துக் கொள்கிறது. இதனால் பொடுகு பிரச்சனை வராமல் தடுக்கப்படுகிறது. பொடுகு உருவாவதற்கு முக்கிய காரணமான நோய்களை வராமல் தடுக்க தேங்காய் எண்ணெய் மிக முக்கியமான மருத்துவ முறையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. கற்றாழை. தற்காலத்தில் ஆலோவேரா கொண்டு எண்ணெய்கள், ஷாம்புகள் வரத் துவங்கிவிட்டன. ஏனெனில் அவை நம்முடைய தலையில் நிறைய ஆரோக்கியத்தை தருகின்றன. அவை தலைக்கு குளிர்ச்சியை மட்டும் உருவாக்குவதில்லை, மேலும் தலையில் பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்கள் உருவாகாமல் தடுப்பதற்கு அவை பணிபுரிகின்றன. சந்தையில் கிடைக்கக்கூடிய கற்றாழை ஷாம்புகள், தைலங்கள் உண்மையானதுதானா என பரிசோதித்துக் கொள்ளவும். இல்லை என்றால் நீங்கள் நேரடியாகவே கற்றாழை செடியிலிருந்து எடுத்து உங்கள் தலையில் தேய்ப்பது இன்னும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. பின் 20 முதல் 30 நிமிடங்கள் காத்திருந்து பின் நன்றாக தலைக்கு தேய்த்து குளிக்கலாம். ஏதேனும் ஷாம்பு பயன்படுத்தி தலைக்கு தேய்த்து குளிப்பது இன்னும் நல்லது. பூண்டு. பொடுகு உருவாவதற்கு காரணமான பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்களை அழித்து மீண்டும் வராமல் பாதுகாப்பதில் பூண்டு மிகச்சிறந்த பங்கு வகிக்கிறது. 2 துண்டுகளை எடுத்துக்கொண்டு அதனை தண்ணீருடன் நன்றாக கலந்து பின் உங்கள் தலைக்கு தேய்த்து குளித்து வரலாம். உங்களுக்கு அதன் மணம் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் அதனுடன் தேன் மற்றும் சிறிது கொஞ்சமாக சேர்த்து பயன்படுத்தலாம்.